அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரவீன். ஷார்ட்கட் சீஸை பார்க்குற மெத்தட்னா ஆவரேஜ் மெத்தட். இந்த ஆவரேஜ் மெத்தட் நம்ம எப்படி சால்வ் பண்ணால் மிக்சர் அலிகேஷனில் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நம்ம கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா ஆவரேஜ் மார்க் ஆஃப் 80 ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் மார்க் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 15 கொடுத்துட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்களே, அதாவது பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் மார்க் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 55 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க நம்ம கொஸ்டினில் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது ஃபெயில் ஆன நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 13 கொடுத்துட்டாங்க. இங்கே கொஸ்டின்ஸ் நம்ம என்ன கேட்க வராங்கன்னா எவ்வளோ பெர்சன்ட், அதாவது எவ்வளோ பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க, அவங்களோட ஆவரேஜ் மார்க் என்ன கேட்குறாங்க. ஓகேவா? அந்த 30% ஃபெயில் ஆன ஆவரேஜ் மார்க் என்ன கேட்குறாங்க. இப்போ நம்ம இந்த மெத்தடை நம்ம மிக்சர் அலிகேஷன் எப்படி சால்வ் பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு நம்ம பாஸோட ஆவரேஜும் ஃபெயிலோட ஆவரேஜும், நமக்கு ஆவரேஜ் எப்பயுமே நமக்கு மேலே தான் வரணும். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எப்பயுமே நமக்கு இங்கே பாட்டமில் வந்துடும். ஓகேவா? நம்பர் எப்பயுமே நம்ம பாட்டமில் வந்துடும். இப்போ நமக்கு பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் மார்க் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 55. ஆனால் ஃபெயில் நமக்கு தெரியுமா? தெரியாது. நம்ம எக்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இங்கே ஓவரால் ஸ்டூடெண்ட்டோட ஆவரேஜ் மார்க் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 50. நம்ம நார்மல் பண்ணுற மாதிரி தான் என்ன பண்ணலாம், இதையும் இங்கே கழிக்கலாம். அது கழிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா இங்கே நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டினாக கொடுத்துருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபெயில் இன் எக்ஸாமினேஷன் வந்து எவ்வளோ 30 கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ எத்தனை பேர் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒன்று கீழே போட சொல்லியிருக்காங்கன்னா எவ்வளோ பேர் ஃபெயில் இருக்காங்க? 30 பேர். நமக்கு இங்கே ஓவரால் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ இருக்காங்க? 80. சரிங்களா? 80ல் 30 போச்சுன்னா ரிமைனிங் எவ்வளோ இருப்பாங்க? 50 பேர் தான் பாஸ் ஆகிருக்காங்க. ரிமைனிங் 30 பேர் ஃபெயில் ஆகிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம இந்த மாதிரி சென்ஸை நம்ம எப்படி ஆவரேஜ் கேட்டால் எப்படி சால்வ் பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு நமக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு டோட்டல் வெளியே எடுத்துருங்க. டோட்டல், அதாவது நமக்கு எவ்வளோ டோட்டல் ஆவரேஜ் எவ்வளோ வந்துருக்கு? 50 வந்திருக்கு. 50 ஈக்குவல் டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இது சைடு மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். சரிங்களா? சைடு மல்டிப்ளிகேஷன் மெத்தடில் பண்ணணும். இப்போ 55 இன்ட்டு இது கிராஸ் 0 கேன்சல் பண்ணலாமா? அப்போ நமக்கு 5:3 இருக்கும். அப்போ 55 இன்ட்டு 5 நமக்கு எவ்வளோ வரும்னா 55 இன்ட்டு 5 ப்ளஸ் நெக்ஸ்ட் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3x. ஓகேவா? நமக்கு ஓவரால் ரேஷியோ நமக்கு டோட்டல் எவ்வளோ இருக்குது? நமக்கு டோட்டல் 5 + 3 8. ஓகேவா? அப்போ 55 ப்ளஸ் நமக்கு வரும் 275 x 3x ப்ளஸ் வருங்க. நெக்ஸ்ட் இது 8 இங்கே 550 மல்டிபிள் நமக்கு என்ன வரும்? 400 வரும். இந்த 400ம் 275 மைனஸ் பண்ண நமக்கு வரும்னா 125 கிடைக்கும். அப்போ 3x = 125. அப்போ x = நமக்கு என்ன வரும்? 125/3. அப்போ அடித்து போட்டால் நமக்கு வரும் இங்கே 1 வரும், இங்கே 4 வரும், ரிமைனிங் 3 இருக்கும். 3 நம்ம 41.66 வரும். ஓகேவா? மறக்காமல் பாஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துங்க. இந்த மாதிரி சென்ஸ் நம்ம ஆவரேஜ் மெத்தடில் கால்குலேஷன் மல்டிப்ளிகேஷன் டைம் பண்ணி போட்டோம், நம்ம டைம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சென்ஸ் நம்ம எப்படி மிக்சர் அலிகேஷன் சால்வ் பண்ண பார்த்தாச்சு. இதே மாதிரி நிறைய ஷார்ட்கட்ஸ் வீடியோ வேணுமா? நம்ம மறக்காமல் நம்ம டேப் ஃபேஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.